நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய கூகுளோட குரோம் பிரவுசரை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு இம்பார்ட்டன்டான செட்டிங்கை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறோம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும், தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் ஃபோனில் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ப்ரௌசர் இருக்குன்னா அது கூகுளோட குரோம் ப்ரௌசர் தான். அந்த குரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களால் பார்க்க முடியாது. அது என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இதில் நியூஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் என்னெல்லாம் சர்ச் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான உங்களுக்கு ஆர்டிக்கல் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு கன்ஜஸ்டடா இருக்கு இந்த பகுதி, உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட்ல பாருங்க, சென்டர் ரைட்ல ஒரு கியர் ஐகான் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். டர்ன் ஆஃப் பண்ணாலே இந்த மாதிரி சாதாரணமா உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். பட் கூகுள் என்ன முடிவு எடுத்துக்காங்கன்னா, டோட்டலா நாங்க ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க வரக்கூடிய புதிய அப்டேட்ல. இருந்தாலும் அவங்க டெஸ்டிங்காக குரோமோட பீட்டா வெர்ஷன்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, குரோமோட பீட்டா வெர்ஷன் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க என்ன பண்ணுங்க, குரோம் ஃபிளாக்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்துருங்க. ஸோ சர்ச் ஃபிளாக்ஸ்ல என்ன பண்ணுங்க, ஃபீட் டைப் பண்ணுங்க. ஃபீட் ஸ்பேஸ் அப்லாஷ் கொடுத்துட்டு டிஃபால்ட்டா இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. டிசேபிள் கொடுத்துட்டு ரீலான்ச் கொடுத்துருங்க. க்ளோஸ் ஆகி ஓபன் ஆகும். குரோமோட பீட்டா வெர்ஷன்ல அறிமுகப்படுத்தினால சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடலாம். ஹோம் பட்டனுக்கு போங்க. இங்க பாத்தீங்கன்னா டிஸ்கவர் ஸ்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குரோமோட பீட்டா வெர்ஷன்ல இதை அறிமுகப்படுத்திருக்காங்க, இன்னும் இது முழுமை பெறாம இருக்கு. விரைவில் இந்த ஒரு விஷயத்தை நீங்க உங்களுடைய குரோம் பிரவுசர்ல எதிர்பார்க்கலாம் புதிய அப்டேட்ல. சோ விரைவில் நீங்க இந்த டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்க இழக்க போறீங்க. அதாவது நியூஸ் ஸ்டோரிஸை இந்த பகுதியில் நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு வேற ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கும் ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்து அறிமுகப்படுத்துவாங்க விரைவில். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ வரதா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.